அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. தேவன் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்தார்? நம்மை அந்த பரம கானானை சுதந்திரிப்பதற்காக உங்களை என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தார். நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இந்த உலகத்தில் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பிரயாணத்தில் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு அங்கிருந்து அவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. மோசையை தலைவனாக ஏற்படுத்தி மோசையின் மூலமாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. அவர்களுக்கு எல்லாமே சம்பூர்ணமாக தேவன் கொடுத்தாரு. அவங்க அதுக்காக வேண்டி எந்த விதமான பிரயாசமும் படல. அவங்களோட தேவைகளை எல்லாத்தையும் தேவன் சந்தித்தார். அவங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? இதுமாரி நீங்கள் என்னென்னா கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிறதா கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு தேசத்தை தான் சுதந்திரிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சிலாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்டதான பரம கானானை சுதந்திரிப்பதற்காக 12 கோத்திரத்தாரையும் அங்கேருந்து அழைத்து கொண்டு தேவன் வருகிறாரு. வரும்பொழுது பார்த்திங்கன்னா, ஆனால் அதில் 2.5 கோத்திரத்தார் கானானை சுதந்திரிக்காமல் பார்த்திங்கன்னா யோர்தானுக்கு இந்த புறத்திலே இருந்துட்டாங்க. ரூபன் கோத்திரத்தாரும் காத்து கோத்திரத்தாரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசையிடம் சொல்கிறாங்க, எங்கள் ஆடு மாடுகள்லாம் ஏற்ற நிலம் இங்கே நல்லா இருக்குது, லோத்த மாதிரி. இது எல்லாம் என்னென்னா எங்களுடைய தொழில் செய்வதற்கு நல்ல ஏற்ற இடமா இருக்குது, அதனால் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், நாங்கள் கானானை சுதந்திரிக்க வரலன்றாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம மற்றவர்களை பார்க்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். தேவன் நமக்கு கொடுத்ததை வாக்குத்தத்தம் பரம கானானை சுதந்திரிப்பதற்காக, அந்த கானானை சுதந்திரிப்பதற்காக இப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோன்னா எங்கேயாச்சும் நம்மளையும் பார்த்திங்கன்னா சத்துருவான உட்கார வைத்துடுவோம். அவங்க மோசைகிட்ட சொல்கிறாங்க. அப்போவும் மோசை சொல்கிறான், நீங்கள் 2.5 கோத்திரத்தார் இங்கே இருந்துட்டிங்கன்னா நாங்கள் நம்ம கானானை சுதந்திரிக்கணும், நீங்கள் எல்லாம் வந்தால் தானே அங்கே உள்ள சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ள முடியும், நீங்கள் இங்கேயே இருந்துட்டா என்னான்னு. அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் சத்துருக்களை எல்லாம் ஜெயம் எடுத்து இது பண்ணி உங்களுக்கெல்லாம் சுதந்திரிக்க இடத்தெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியுமாக நாங்கள் இங்கேயே எங்களுடைய சுதந்திரம் இங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கமே இருக்கட்டும்ன்றாங்க. யோர்தானை தாண்டினா தான் கானான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆனால் இவங்க என்னென்னா யோர்தானை கடந்து போயிட்டும் மறுபடியும் வந்தாங்க. யுத்த மனுஷரெல்லாம் கடந்து போனாங்க, மீதி பேரெல்லாம் இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. கடந்து போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணாலும் மறுபடியுமாக அவங்க சுதந்திரித்தது பார்த்திங்கன்னா யோர்தானுக்கு இந்த புறத்தில் பாலுந்தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசத்தை அவங்க சுதந்திரிக்கல. நம்ம இன்றைக்கி நினச்சிட்ருக்குறோம் ஆவிக்குரியவர்கள் தான், அவங்களும் நமக்கு நிறையா உதவி பண்ணாங்களேன்னு சொல்லி அவங்களும் நமக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய ஓட்டம் எந்த விதத்தில் தடைப்படக்கூடாது. அதாவது இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் கண்களின் நிச்சயின் நிமித்தமாக நம்ம என்னென்னா அதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய ஓட்டத்தை நம்ம எந்த விதத்திலும் தடை பண்ணக்கூடாது. ஆனால் தடை பண்ணுவதற்காக சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வருவான். இவங்க பாருங்கள், அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கல. அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா அவங்க சீலோவில் ஆசரிப்பு கூடாது அங்கே நிறுவி அவங்க எல்லாமே என்னென்னா மற்ற 7.5 கோத்திரமும் அங்கே என்னென்னா தொழுது கொள்கிறாங்க. ஆனால் இந்த கோத்திரம் பார்த்திங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாதே தொழுது கொள்ளல. அதே யோர்தானுக்கு இந்த புறத்தில் பாருங்கள், சில லேவியருக்கு கூட அங்கே சில லேவியரும் பார்த்திங்கன்னா அங்கே நான் போகிறேன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம நினைக்கலாம் லேவி கோத்திரத்தார் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க எல்லாம் காவல் காக்கிற வேலை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டியவங்க, பணிவிட செய்யக்கூடியவங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளும் சில ஆள் பார்த்திங்கன்னா
அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்காமல் இதுலேயே பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளாரையே அன்பு தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம மற்றவங்க நினைக்கிறோம், ஐயோ அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தவான், எப்படிப்பட்ட ஊழியக்காரர், எப்படிப்பட்டவர்னு. ஆனால் நம்ம அவங்கள பார்த்து நம்ம ஓடவே கூடாது. மனுஷனை பார்த்து நம்ம ஓடணுன்னா நம்முடைய ஓட்டம் பாதியிலே தடைப்படும். இந்த உலகத்தையும் சுதந்திரிக்க முடியாது, அந்த நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க முடியாது, அந்த நிலையான நகரத்தையும் சுதந்திரிக்க முடியாது, நமக்கென்று வைக்கப்பட்ட வாசஸ்தலத்தையும் சுதந்திரிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்கணும், மிகவும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஐயோ அவங்களே அதை பண்ணுறப்ப இவங்களே இதை பண்ணுறப்ப நம்ம ஒன்றும் அப்படி அவ்வளோ பெரிய தவறு ஒன்றும் நம்ம செய்யலேன்னு நம்ம மற்றவங்கள ரெஃபர் பண்ணி மற்றவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இல்லாமல் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடணும். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இந்த இரவு வேளையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஓட்டம் இப்படியா உலகத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும், அங்கே இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், இங்கே இருந்தால் நம்ம சுகமாக இருப்போம், அங்கே இருந்தால் உதவிக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஓட்டம் தடை பண்ணுறது தான். நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுவது எது என்பதை இந்த இரவு வேளையில் நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் தடையே இருக்கவே கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளை மோசே கூட பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அவ்வளோ ஆசைப்பட்டான். ஆனால் மோசையினால் கூட முடியல. ஆனால் அவங்கள தேவன் மறுபடியும் அழைத்து கொண்டு போகிறாரு. ஆனால் அவங்க அதை அசட்டை பண்ணுறாங்க. எங்களுக்கு இங்கேயே போதும். அவங்க சொன்ன ரீசன் பாருங்கள், ஆடு மாடு எங்களுக்கு எல்லாமே ஏற்ற இடமா இருக்குன்னு. லோத்து அதே காரியத்தை தான் பண்ணார். சோதம் குமாரா பட்டணம் என்று நல்லா தெரியும், அங்கே உள்ளவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று நல்லா தெரியும், எப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்பட்ட தேசமாக அந்த சோதம் குமாரா பட்டணம் காணப்படுகிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னென்னா ஆடு மாடோட நலத்தை பார்த்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அங்கேயே லோத்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தான். அதே நேரத்தில் ஆபிரகாம் பாருங்கள் அப்படி இல்லை. ஆனால் ஆபிரகாமும் பாருங்கள் திரளான ஆடு மாடுகளை உடையவனாக தான் காணப்பட்டான். ஆனால் ஆபிரகாம் தேவன் விட்டுட்டாரா? வேறு இடத்துக்கு போனதுனால வேறு பக்கம் அவன் நீனு கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்னு ஆப்போசிட்டு எதிர் திசையில் தான் அவன் போயிட்டுருக்கான். ரெண்டு பேர்த்து மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஆனதுனால. ஆனால் என்னென்னா ஆபிரகாம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆனானா? ஆபிரகாமும் பார்த்திங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்படுறது. அதே நேரத்தில் லோத்து சம்பாதிச்சான், ஆனால் எல்லாத்தையுமே இழந்தான். அவன் அந்த பட்டணத்துலேருந்து என்னத்தை கொண்டு போக முடிஞ்சிச்சு? ஒன்றத்தையுமே கொண்டு போக முடியல. தேவதூதர்களே ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி இழுத்து வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் எதற்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம உலக ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு உலகத்துக்காக வேண்டி நம்ம ஊழியம் செய்கிறவெல்லாம் நம்ம காணப்படக்கூடாது. நம்ம வயிற்றுக்காக வேண்டி வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், அதுக்காக வேண்டி வேலை செய்யாதான் சாப்பிடாத இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வேலைக்கு போகணும், இது பண்ணணும். சரி, ஆண்டவர் கொடுத்த அளவு இவ்வளோதானா, அதில் நம்ம திருப்திப்பட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அனைத்து காரியத்தையும் அவர் செம்மையாக செய்வார். நம்ம ஆவிக்குரியதான ஜீவியமும் தடைப்படாது. அந்த ஆவிக்குரியதான ஓட்டமும் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை நம்மளோட வருமானத்தில் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வீடு இல்லைனாலும் நமக்கு நித்திய ராஜ்யத்தில் ஒரு நல்ல வீடை வச்சுருப்பார். அந்த ஜனங்களுக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தாங்க. ஆனால் கட்டாத வீட்டையும் நட்டாத திராட்சை தோட்டத்தையும் அனுபவிக்கத்தக்கதான வகையில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அப்படி சொல்லி தான் கூப்பிட்டு போனார். அப்படி தான் அவங்க சுதந்திரிச்சாங்க கானான் தேசத்தை, மற்ற 7.5 கோத்திரத்தாரும். ஆனால் இவங்க பாருங்கள் 2.5 கோத்திரத்தாரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அடுத்து அவனுங்க பாருங்கள், அங்கே ஒரு பீடத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி தான் பின்மாற்றத்தில் போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நூதனமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில உபதேசத்தை
கொண்டு வந்து இதுதான் ரைட்டுன்ற மாதிரி இது பண்ணுவாங்க. சீலோவில் தொழுது கொள்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே நிரூபிச்சிட்டாங்க. அங்கே அவங்க எல்லோரும் தொழுது கொண்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க இங்கே இருந்துட்டு ஒரு பீடத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அது என்னென்னா கர்த்தருக்கு பலியிடுறதுக்குன்னு தான் சொல்லி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் வருது. மற்ற 7.5 கோத்திரத்தார் அவங்களுக்கு எதிராக சத்துருவாக எழும்பி அவங்கள அழிக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா சரி பேசுவோன்னு சொல்லிட்டு மூப்பரைகளை கொண்டு பேசுகிறது நிமித்தமாக அந்த யுத்தம் நடக்காமல் அங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் கர்த்தருக்காக வேண்டி தான் இந்த பீடத்தை நாங்கள் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்நிய தேவதைகளுக்கு அவங்க பார்த்திங்கன்னா நமஸ்காரம் பண்ணாங்க அந்த பீடத்தின் நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரயாணத்தை தடை பண்ணால் அடுத்து இப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். உலகமாக நம்ம பார்த்துக்கிட்டே போனோன்னா நம்முடைய நிலைமையும் அந்த அந்நிய தேவர்களை சேவிக்கத்தக்கதான வகையில் நம்முடைய ஓட்டம் காணப்படும். ஆனால் நம்ம மிகவும் எச்சரிப்பாக இருப்போம். நம்முடைய ஓட்டத்தில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்லிங்க. வேகமாக ஓடி போய் எங்கேயும் விழுந்துடாதுன்னு பொறுமையாக ஓடு. வச்சிருக்க இடத்துல பொறுமையாக போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கிருபை தேவனும் தர முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.